ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம ஆலு பராத்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்குறவங்க இனிமேல் நம்ம சேனலில் போட போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆலு பராத்தா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கீ இருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம கையாலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நார்மல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஒன்றும் புதுசாக எந்த மெத்தடும் வந்து நான் பண்ணல. ஸோ நீங்கள் நார்மல் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. ஸோ மாவு வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்காத மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் வச்சு மாவை வந்து தேய்க்கும் போது அது வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்ததுன்னா டக்குன்னு வந்து மாவுலேருந்து அந்த உள்ளே இருக்க ஃபில்லிங் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து மாவை வந்து பார்த்து தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றி பேசிங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேசிங்க. ஸோ அப்போ தான் வந்து மாவு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல் நார்மல் நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நான் வந்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். ஸோ நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், பராத்தாக்கு தேவையான மாவு பிசைஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஊறட்டும். ஸோ இதை வந்து ஒரு லிட் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க ஃபில்லிங் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ளே வைக்க போகிற ஃபில்லிங்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து 2ஆக கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து என்னோடய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்காக என்னோடய ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2லேருந்து 3 விசில் வரையும் விட்டால் போதும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக எக்ஸாக்டாக 2 விசில் தான் நான் வந்து விட்டேன். ஸோ அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்காக வந்து கொஞ்சமாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேனில் வந்து ஆயில் வச்சுருக்கேன். ஸோ ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் போடலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்குங்க. ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான ஸ்பைசஸ் மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மசாலாவில் இருக்க அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் தனியாக வந்து பிரிஞ்சு வந்ததும் நம்ம நல்லா வேக வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வந்து கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபில்லிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உள்ளே இருக்க ஃபில்லிங் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரிங் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம உள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே வந்து நம்மளோட மாவு வந்து இந்தமாதிரி உருட்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஃபில்லிங் வந்து தேவையான அளவு வந்து எடுத்து ஒரு பால் சைஸில் வந்து நடுவில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மோமோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை இந்த கொழுக்கட்டைக்கெலாம் இந்த மாதிரி வந்து ஷேப் வந்து பிடிக்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாவை வந்து நல்லா மடித்து விட்டுக்குங்க. ஸோ மடித்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த எக்ஸஸான மாவை வந்து தனியாக பிச்சு எடுத்துருங்க. அது மேலேயே ஒட்டி வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி அது மேலே இருக்க அந்த எக்ஸஸான மாவெல்லாம் எடுத்துருங்க. ஸோ எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு வந்து உருட்டுவோமோ அதே மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அதே மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் வெளியே வந்தாலும் பரவாயில்ல. ஸோ நல்லா தின்னாக வந்து உருட்டுங்க. கனமாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து இருக்காது. நல்லா தின்னாக உருட்டும் போது அந்த ஃபில்லிங் அங்கே எங்கே வெளியில் தெரிஞ்சால் அதுவும் சேர்ந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா என்னோடய சப்பாத்தி எடுத்து அதில் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்ததும் எடுத்துடலாம். ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல வந்து ஒரு அரோமான் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஆயில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆலு பராத்தா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பர்பான ரெசிபியும் கூட. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் இருக்க ஸ்பைஸ் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொடுங்க. ஸோ இது ஒரு நல்ல கிட் ஃப்ரெண்ட்லி ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். September we met, I could tell by your smile you hadn't been with a good girl.